வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஆஷாஸ் குக்கீஸில் நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். 1000 rupees மேலே வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே நீங்கள் 1000 rupeesக்கு அதே சேம் ஈக்குவல் வேல்யூ கூட குக்கீஸ் எடுத்துக்கலாம், இல்லை அதை டிஃப்ரெண்ட் குக்கீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் 1 week வந்து இருக்க போது இந்த மந்த் அண்ட் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் இந்த ஆஃபர் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்பிளே பண்ண கொடுக்குறேன் அண்ட் கால் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் மைதா ஒயிட் சுகர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து நேச்சுரலான பொருட்கள் வச்சும் அதே மாதிரி சூப்பரான வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ ஆஷாஸ் குக்கீஸில் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் ஆன ரத்தசாலி ரைஸ் குக்கீஸும் அதே மாதிரி காட்டியான் குக்கீஸும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப டாப் நாச்சஸ் எல்லாம் ஆகிட்டு அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கிற ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த குக்கீஸ் வேணும்னா இந்த ஆஃபரில் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போகிறோம், கொஞ்சம் க்ரூமிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்லருக்கு வந்துட்டேங்க. லேயர் கட் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் லேயர் கட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 years ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் லாஸ் ஆகும், நம்மளுக்கு அந்த டென்சிட்டி கம்மியாகிடும். ஸோ அதனால ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன். திருப்பி வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது, அதுவும் ஊருக்கு போகிறோம், அதனால் கொஞ்சமாக க்ரூமிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு லேயர் கட் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்லர் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட ஃபோர் ஹெட் ரொம்ப பெருசுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க வகுடு எடுத்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்டைல் பண்ணிக்கோங்க சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம், தூக்கி வாரி போட்டு ஒரு அந்த பனானா கிளிப் போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ எப்படி இருக்குது இந்த கட் மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே பசங்களுக்காக பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து ஒயிட் பாஸ்தா வித் வந்து மேலே மொசரல்லா சீஸோடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஓவனில் பேக் பண்ண ஒரு ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.25 கப்புக்கு வந்து பாஸ்தா எடுத்துருக்கேன். எந்த பாஸ்தாவும் எடுத்துக்கலாம், நீங்கள் பெனே பாஸ்தா அந்த மாதிரி ஷெல்ஃபில் எந்த நீங்கள் ஃபார்மான எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வரையும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டி தனியாக வச்சிடலாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பாஸ்தா பண்ணுவீங்க, இந்த ஒயிட் சாஸ் பண்ணி பண்ணுறது கூட நிறைய பேர் பண்ணுவீங்க. பட் இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா வந்து மாதிரி நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடி கூட நிறைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா, ஒயிட் சாஸ்க்கு மைதா தான் வேணும், அதனால் மைதா வந்து சேர்த்துட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு 5 minutes வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த பட்டரில் வந்து இந்த மைதாவை. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒயிட் சாஸோட பேஸே. ரெஸ்டாரண்ட் போனால் பயங்கர விலை சொல்லுவாங்க, பட் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறோங்க. இப்போ சேர்த்துட்டு நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஸ்கரில் வந்து இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு திக்காக சீஸ் அந்த லிக்விட் சீஸ் ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு வீட்டில் வந்து நம்மளுக்கு இந்த பீஸாலாம் வாங்கினா மசாலா கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ஆரிகானோ, அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன்னா போதும், செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இட்டாலியன் பாஸ்தா அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ மிக்சட் ஹர்ப்ஸ் அந்த எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோட சேர்த்து கார்ன், கேரட்ஸ், அப்புறம் ப்ரொக்கோலி கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து சிக்கனை வந்து பாயில் பண்ணி அதை அழகாக வந்து ஷ்ரெட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாஸ்தா வந்து சேர்க்குறேன். வேணா ரேவந்துக்கு ரொம்ப ப்ளெயினாக தான் பிடிக்கும், விவானுக்கும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்படியே சாப்பிட போகிறோமா? இல்லைங்க, இதுக்கு தான் அடுத்த ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து ஈவனாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutesல முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஃபுட்டாக ரொம்ப பிடிக்கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவனை வந்து 185 degrees Celsius ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் 48 liters மார்பிள் இந்த ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறோம். பேக்கிங், கிரில்லிங், அப்புறம் வந்து டோஸ்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்தா மேலே மொசரல்லா சீஸ் வந்து அழகாக நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ட்ரிக்கி பார்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து குக் பண்ண அந்த பாஸ்தா மேலே இந்த சீஸை வந்து சேர்த்துட்டு ஒரு 20 minutesக்கு வந்து நீங்கள் 185 degrees Celsius கொஞ்சம் மேலே அந்த ஹர்ப்ஸ்லாம் சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக தேவையில்ல, எந்த ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக தேவையில்ல. வீட்லேயே சூப்பரான சீஸி
பாஸ்தா ஒயிட் பாஸ்தா நீங்கள் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் எப்படி வேணும், மேலே கோல்டன் அந்த கலரில் வந்து பேக்காக இருக்கணும், அந்த சீஸு பபுளாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர். நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு ரொம்ப கருகிடாமல் கரெக்டான பதத்தில் பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் 20 மினிட்ஸ் வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ டைமர் முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாமா, எவ்வளோ சூப்பராக டெக்ஸ்டர்டாக இருக்குது பாருங்கள். மேலே அந்த கோல்டன் கலர் அந்த சீஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து பேக்காக இருக்குது. அடியில் அந்த பாஸ்தா கட் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரேவந்துக்கு நிறைய ஃபேன்சி ஃபுட் பிடிக்கும், அதுக்காக நம்ம அடிக்கடிக்கு போய் சாப்பிட முடியாதப்போ வீட்டிலே அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதில் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் அவனுக்கு எந்த ஒரு ரெசிபியும் இருந்தது. ஸோ நல்லா சூப்பராக நல்லா பபுளாக அந்த சீஸ் மேலே நம்மளுக்கு அந்த பீஸா மேலே சீஸ் வரும் இல்லையா, மொசரல்லா சீஸ் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இழுத்து அப்படியே ஜவ்வு மாதிரி வரும் தெரியுமா, அந்த மாதிரி சீஸ் தான் இது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கார்லிக் பிரெட்ஸ் இருக்குல்ல அதை கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓடிஜி வீட்டில் சும்மா தான் இருக்குது எதுக்கு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் எனக்கு காமிச்ச அகரோவோட மார்வெல் 48 லிட்டர்ஸ் ஓடிஜி வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணேன். என்னோட குக்கீஸ் ஃபுல்லாக அதில் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட பேக்கிங் ஃபுல்லாக அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான சூப்பரான ஒரு ஓவன் பார்க்குறீங்க, இல்லை கமர்ஷியலாக பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டார்ட் அப்பில் வந்து நல்ல ஓடிஜி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடிஜி நல்லாயிருக்கும். ஸோ அகரோ பிராண்டோட மார்வெல் 48 லிட்டர்ஸோட அந்த பையிங் லிங்க், ப்ராடக்டோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூஸை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ரேவந்து கொடுத்தாச்சு. விமானுக்கு ஒரு கப் ஆஃப் பாஸ்தா வந்து ஊட்டி விட்டுட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவனுக்கு நார்மலாக பீஸா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டான். அண்ட் எங்கள் வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அண்ட் மேக்ஸிமம் ரேவந்தே ஃபுல்லாக காலி பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்க செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கு சண்டே, ஸோ அவனுக்கு லஞ்சே பார்த்திங்கன்னா இதுதான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவனுக்கு இந்த பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கஜகஸ்தான் ட்ரிப்புக்கு வந்து என்னென்ன துணி எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 6 days 5 nights அங்கே ரொம்ப பெரிய ட்ரிப் கிடையாது, ஒரு ஷார்ட் ட்ரிப் தான், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரிப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வாட்டி நிறைய பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் எடுக்காமல் சுடிதார் செட் மாதிரி எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஒரு 5 சுடிதார் செட், அப்புறம் 2 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பேன். எப்போவுமே 2 துணி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இந்த வாட்டி எனக்கு லக்கேஜ் ப்ராப்ளம் இல்லை. எப்போவுமே கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 kgs அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 30 kgs நீங்கள் இன்டர்நேஷ்னல் அந்த லக்கேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் இன்டர்னலாக நாங்கள் வந்து நம்ம அங்கே நிறைய ஃப்ளைட்டில் ஏறதுனால 15 kgs தான் நம்ம பர்மிட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னோட வெயிட் பார்த்திங்கன்னா 15 to 16 தான் இருந்தது. ஸோ எனக்கு அது பெரிய ரிலாக்ஸாக இருந்தது. அண்ட் ஜிப்லோ கவர்ஸ் இந்த வாட்டி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பேக்கிங் ஈஸியாக இருந்தது. எப்போவுமே பேக் பண்ணுறப்போ ரொம்ப எங்ஸ்டாக இருக்கும். பட் இப்போ 2 ட்ரிப் போயிட்டு இருந்ததுனால ஈஸியாக இருக்குது. இன்னவேஸ்லாம் தனியாக வச்சுட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட டாய்லெட் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுட்டு, ப்ரஷஸ் தனியாக வச்சுட்டு, அண்ட் பேட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுன்னு சொல்லி தனியாக வந்து ஜிப்லோ கவர்ஸ் போட்டு வச்சுட்டு, ரொம்ப இந்த கவர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. என்னோட பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே எல்லாத்தையும் அழகாக வந்து ஒரு பக்கமே எனக்கு எல்லா லக்கேஜுமே செட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நிறைய இடம் இருந்தது. இன்கேஸ் நம்ம அங்கே தான் ஷாப்பிங் பண்ணால் வாங்கிட்டு வரதுக்கு ப்ளேஸ் தேவை இல்லையா, அதனால் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். கஜகஸ்தானில் வந்து வின்டர் கிளாத்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெப்ளிகா ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும், ஃபஸ்ட் காப்பீஸ் நிறையா இருக்குன்றாங்க. தெரியல, ரொம்ப ஷாப்பிங் பண்ணுற ஐடியா இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் அப்புறம் வந்து மினிமலாக தான் ரொம்ப நான் வந்து வாங்க போகிறேன் இந்த வாட்டி. அதனால் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். பட் நான் என்னென்ன வாங்குவேன்றது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா பெருசாலாம் எதுவும் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக வந்து ஜிப்லா கவர்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுட்டு, அது மாதிரி ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகிறேங்க. நிறைய குக்கீஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டுக்கு நான் வந்து என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, நான் நாளைக்கு காலை ட்ராவல் பண்ணுறதால ரொம்ப லைட் ஃபுட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ கருப்பு கவுனி கஞ்சி இதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வசி ஹோம் ஃபுட்ஸோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இது வெயிட் லாஸ் மிக்ஸ். ஆக்சுவலாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப கேலரிஸ்லாம் இருக்காது. ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் இந்த பவுடர் போட்டுட்டு 2 கிளாஸ் டம்ளர் நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, கொள்ளு, பார்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம் சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் மோர் கூட இந்த வாட்டி ஊற்றலை, ஜஸ்ட் உப்பு மட்டும் சேர்த்து தான் குடிக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உமா வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கஞ்சி மிக்ஸ் குடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. 2 kgs வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா உமா வந்து எக்ஸசைஸ் உமா பண்ண மாட்டா, வாக்கிங் பண்ண மாட்டான்றதுனால பார்த்திங்கன்னா அம்மா ஃபுட்டில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ
அம்மாக்கும் இந்த கஞ்சி மிக்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமாவுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அது மாதிரி ரொம்ப பசினும் அழமாட்டான்றான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஹேண்ட் பேக், நான் பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி இந்த வாட்டி இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட், ஸோ கரண்ட்டாக வேலிடாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்போர்ட் கவர் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி லாஸ்ட் டைம் சைனா போகிறப்ப வாங்கிட்டு வந்தேன். நம்ம பேர் அதில் இருக்கும் ஆஷான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து மேலே வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களோட ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், பேக் பேக் இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் வாலெட். ஸோ அதை வந்து நம்ம இப்போது ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கஜகஸ்தானாக இருந்தாலும் அந்த ஊர் கரன்சி எங்கே கிடைக்காது மோஸ்ட்லின்றதுனால US டாலர்ஸ் நான் கேரி பண்ணுறேன். ஸோ டாலர்ஸ் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி வரப்போ கூட நம்மளுக்கு காசு மிச்சமாக இருந்ததுன்னா நம்ம அதை மாற்றி நம்மளோட இந்தியன் மணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் மணி பெருசாக எடுத்துக்கலாம். ஒரு 1000 ரூபாய் தான் இந்தியன் மணி எடுத்திருக்கேன். ஸோ வாலெட் வந்து நான் கேரி பண்ணுறது மாதிரி என்னோட கண்ணாடி. ஸோ இதுவும் வந்து நான் கேரி பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா யூனிவர்சல் சார்ஜர் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷூ அண்ட் சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு எம்டி கவர் எப்பவுமே கையில் வச்சுருப்பேன் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணுன்றதுக்கு. அப்புறம் என்னோடய நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மெடிசனும் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க. பெருசாக வந்து இந்த வாட்டி ரொம்ப லக்கேஜில் எடுத்துகிட்டு போகல. பட் நம்மளுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக வந்து அந்த மெடிசன்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கண்டிப்பாக ஷூ, சாக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ், அப்புறம் கோட் எல்லாமே நான் வந்து என்னோடய ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்கேன். அங்கே வந்து 0 to 12 டிகிரி செல்சியஸ், நைட்டில் 0 போகுதாம். ஸோ மார்னிங் வந்து அப் டு வந்து 12 வரலையும் இருக்குன்றாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இது எல்லாமே இல்லாமல் இறங்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான பேக்கேஜும் முடிச்சாச்சு. கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. ஸோ நாளைக்கு காலையில் நம்மளுக்கு வந்து ட்ராவல் இருக்குது. அந்த vlog நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.